So hey guys, welcome back to another video. So after a long time, இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு வென்ஸ்டே. டுடே பிபிஏ இருக்குது. காலையில் 7:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இன்னும் தூங்கலை பிகாஸ் ஐம் நாட் கோன் ஸ்லீப் ஃபார் த நெக்ஸ்ட் 2 days. கொஞ்சம் பிளானிங்ஸ்லாம் இருக்குது, ட்ரேட்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ as you guys already know, நான் இன்கேஸ் நீங்கள் பாதி பேர் பார்க்குற யூடியூப்பில் இல்லைனா டிஸ்கார்டில் என் சர்வரில் இல்லைனா I have a good news for you to tell. I'm having a good news to tell to you, which is நான் புதுசாக வீடு வாங்கியிருக்கோம். பட் ஐம் நாட் ஹாப்பி. லைக் நான் இப்போ வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன், பட் மம்மி ஹேட் அதர் பிளான்ஸ், ஸோ ஷீ பாட் இட் அண்ட் இட்ஸ் நாட் மை ஹோம், இட்ஸ் ஹர் ஹோம். நான் வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் வாங்கினப்போ உங்கள் எல்லோரையும் இன்வைட் பண்ணி லெட்ஸ் ஹேவ் ஃபன். ஸோ அது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். யூஷுவல் வீடியோ மாதிரி இல்லாமல் இது ஒரு 45 minutes 50 minutes கூட போகலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சைக்காலஜிலன்ற அந்த ஒரு டெர்மினாலஜியில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க. அதுக்கு முதல்ல ட்ரேடிங்கோட ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிலனா தான் இந்த சைக்காலஜி இஷ்யூ வரும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ ப்ரோ, இல்லை ப்ரோ நமக்கெலாம் சைக்காலஜியில் அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ, எனக்கு நீங்கள் சொல்லலாம் வேணாம்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் இட் அவுட். இந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் சொல்ல வேண்டியது என் கடமை. என்னோட இந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 2 years ஆக போகுது. இந்த நவம்பர் டு டிசம்பர் அந்த பாதியில் வந்துன்னா 2 years நான் ட்ரேடிங்குள்ளே வந்து. இந்த 2 yearsல எனக்கு நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், மற்றவங்ககிட்டேருந்து மார்க்கெட் எனக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துச்சுன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். And this will be the final video that you guys ever need. இதுக்கப்புறம் என்கிட்ட யாரும் சைக்காலஜிக்கு வீடியோ போடுங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கு மேலே நான் பேசுனது எதாவது பேசிக்கிட்டு இருப்பேன், அப்புறம் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லாஸ்ட் வீடியோ, பட் இட்ஸ் கோன் பி a lengthy ass வீடியோ. ஸோ பார்க்கணுன்னு தான் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கெலாம் முன்னாடி நான் போகிறதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கோட பேஸ் அவுட்லைன் சொல்லிடுறேன். இங்கே ட்ரேடிங்கிறது இட்ஸ் நாட் அ ரேஸ், ஸ்ப்ரிண்ட் ரேஸ் கிடையாது. இட் இஸ் அ மேரத்தான். இட் டேக்ஸ் டைம். இப்போ மேரத்தான்னா எப்படி ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரீங்களோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்குமே. ஒருத்தருக்கு இங்கே ஒரு ஜேர்னி இருக்குது. ஸோ டோன்ட் எவர் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். ஓகேவா? அந்த தப்பு நான் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போயும் அப்பப்போ பண்ணுவேன். பட் இப்போ மோஸ்ட்லி எல்லாமே கம்மி பண்ணிட்டேன், பிகாஸ் நான் சோஷியல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் கட் இட் அவுட் எவ்ரிதிங். ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணணுன்னு மொதல் பாயிண்ட்டை நான் அதை வச்சுக்கிறேன். இஃப் யூ ஆர் நியூ டு ட்ரேடர் ஆர் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் முதல்ல ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க, அடுத்த 3 வருஷத்துக்கு நான் ₹1 பணம் பார்க்க போகிறது கிடையாது. இங்கே முதல்ல உங்களோட மென்டாலிட்டி, நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரும்போதே உங்கள் மென்டாலிட்டியை இவனுங்க டியூன் பண்ணி தான் அனுப்புவானுங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறதெல்லாம் இந்த 10 நிமிஷத்தில் இந்த தயவு செஞ்சு நான் சொல்லிட்டேன், என்னை ஃபாலோ பண்ணுறவனுங்க யாருமே போயிட்டு இந்த மற்றவனுங்களோட கமெண்ட்டில் போயிட்டு எஃப்இஜின்னு டைப் பண்ணுங்கள், ஐஎஃப்இஜின்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன், புண்டே அனுப்புகிறேன்னு வானுங்க. அந்த கிறுக்குத்தனத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் பண்ணுறதை பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் மயிரை கூட மதிக்க மாட்டேன் உங்களை. ஓகேவா? இந்த எஃப்இஜின்னு கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேடிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்புறம் வேறு என்ன சொல்லணும், இந்த அக்கௌண்ட் பாசிங் பண்ணணுன்னா அக்கௌண்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நியூஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவனுங்களாம் ஒரு புண்டை கூட சொல்லித்தர முடியாது அவனுங்களால். நான் எழுதி தரேன், அதுலேருந்து உனக்கு ஒரு மயிரும் புரியாது. அது வெறும் பிடிஎஃப். அதெல்லாம் அவனுங்க ஆல்ரெடி எங்கேருந்தாவது அதுவே அவனுங்க எங்கேருந்தாவது திருடி உங்களுக்கு ரீபிராண்ட் பண்ணி கொடுப்பானுங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பைத்தியக்கார வேலை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. நான் ஆல்ரெடி நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது உங்கள் யாருக்குமே தெரியாது நான் என்ன பண்ணுறேன்னு. நான் உட்காந்து எவன்லாம் என் ஃபீல்டில் வரானோ எல்லாரோட கமெண்ட்டும் செக் பண்ணால் அதில் முக்கால்வாசி கமெண்ட் என்னோட டிஸ்கார்டில் இருக்கிறவங்களோட கமெண்ட்டாக தான் வரும். நான் யாரையும் நேம் கால் பண்ண விரும்பல. ஸோ இந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதையும் அட்ரஸ் பண்ணிடுறேன். இது வந்து அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்கேஜ்மெண்ட். அதுலேருந்து உனக்கு உண்மையாலே ஸ்டஃப்பு கிடைக்குதான்றதை நீயே யோசிச்சு பார்த்தனா அதுக்கான ஆன்சர் உனக்கு புரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ ஒன்றுமே இல்லை, ஒரு 2 minutes டைம் எடுத்து அவன் அமிச்சான்ல அதில் ஏதாவது எனக்கு ஒரு வேல்யூ இருக்கா, அதை வந்து நான் ஏதாவது புதுசாக கற்றுக்கினாங்க பார்த்தா ஒரு மயிரும் இருக்காது அதில். ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, அவனுக்கே ஒரு மயிரும் தெரியாது. அது ஒரு பிடிஎஃப், அதே திருடி இவன் ரீபிராண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான், அவ்வளோதான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ரீலுக்கு அது ஒரு என்கேஜ்மெண்ட். ஒரு 100-200 கமெண்ட் வந்ததுன்னா அது ஒரு என்கேஜ்மெண்ட். அதை அவன் சேல்ஸாக கன்வெர்ட் பண்ண பார்ப்பான்.
இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கன்னா என்னோடய கோர்ஸ் வாங்குங்க, என்னோடய டிஸ்கார்டில் வாங்க, என்னோடய பெய்டு கம்யூனிட்டியில் வாங்கன்னு உங்களை உள்ளே இழுப்பான். ப்ளீஸ் டோன்ட் லூஸ் மணி லைக் தட். இதுக்கு மேலேயும் நீ போய் விடுவோன்னா தயவு செஞ்சு விட்டுக்கோ, என்னை ஆளை விட்டுரு. அடுத்து என்கிட்ட வராத டவுட்டுன்னு எதுவுமே நான் மூஞ்சி வச்சா மாதிரி சொல்லித்தர முடியாதுன்றோம் நான். ஸோ அதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன், அட்ரஸ் பண்ணிட்டேன். அண்ட் யா, ஆஸ் ஐ வாஸ் சேயிங் பிஃபோர், ட்ரேடிங் இஸ் நாட் அ ஸ்ப்ரிண்ட் ரேஸ். இப்போ எனக்கு 6 monthஸில் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி கிடச்சதுன்னா நான் மார்க்கெட்டை பழகின விதம்ன்றது வேறு, என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்றது வேறு. ஐ வாஸ் ஃபக்கிங் ரெடி டு குவிட் மை ஜாப் அண்ட் கோ ஆல் இன் என்னோட மொதல் பே அவுட்க்கு அப்புறம். பட் அப்போ இது அந்த ரிஸ்க்கை ஒன்றால் எடுக்க முடியுமான்னு கேட்டால், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யுவர் ஃபேமிலி இஸ் கோயிங் த்ரூ. நீ வேலையை விட்டு நின்னா உன் ஃபேமிலியால் சஸ்டெயின் ஆக முடியுமா, அந்த கேள்வியெலாம் நீ முதலே கேட்கணும். ட்ரேடிங்கை தயவு செஞ்சு ஃபுல் டைமாக எடுக்காதீங்கடா. உள்ளே இருக்கிறவனுக்கு தான் அதோட சூத்து வலி தெரியும். நான் அதோட ட்ராபேக் சொல்கிறேன் பாரு, இது எவனுமே சொல்ல மாட்டான். ட்ரேடிங் நீ ஃபுல் டைமாக எடுத்தனா என்னென்ன தெரியுமா வரும், உனக்கு போர் அடிக்கும். நீ காலிலேருந்து வீட்டில் வெட்டியாக இருப்ப, அப்போ 24/7 சார்ட்டை பார்த்துனே இருப்ப. உனக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், மயிறு மாதிரி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்ப. லாஸ் ஆகும், அந்த லாஸு காலையில் இப்போ லண்டனில் லாஸ் ஆச்சுன்னா அதை நியூயார்க்கில் ரெக்கவர் பண்ணுறேன்னு போயிட்டு அதை நாசம் ஆயிடுவேன் நீ ஃபுல் டைம் ட்ரேடிங் எடுத்தனா. இட்ஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபுல் டைமில் இருக்கிறவங்களே நீ ஃபுல் டைமில் எவன் ட்ரேட் பண்ணுறானோ அவனை போய் கேட்டால் தயவு செஞ்சு ஃபுல் டைம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவோம் ஒரு லெஜிட்டான ட்ரேடர். ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ உதாரணத்துக்கு நான் மார்னிங் ஸ்டார் ரோஹித்தே எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஹீஸ் ஹிந்தி கை, லைக் வடக்கு நண்பர். அவர் ஹீஸ் லைக் அவனோட மெத்தடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்ம அக்ரெசிவாக இருக்கும் அவன் மெத்தட்ஸ்லாம். ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 2 million ஃபண்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், லைக் வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். லைக் அவர் பார்த்தோன்னா அவரோட ட்ரேடிங் ஸ்டைலே ஒரு 10 அக்கௌண்ட் வாங்குவார், அதில் ஒரு 3 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணுறாரு, இல்லை 4 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணுறாரு, மற்ற 5 அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டு அதுலேருந்து பே அவுட் எடுத்து லைக் இஸ் ப்ராஃபிட்டபிள் தான். நான் ப்ராஃபிட்டபிள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் இஸ் புட்டிங் மோர் தென் 10,000 20,000 50,000லாம் ஏபெக்ஸில் பே அவுட் போட்டிருக்காரு. இப்போ அவர் ஒரு ரீல் சொல்கிறார், இப்போ அவர் ஒரு வீடியோவில் சொல்கிறாரா, லைக் இது மாதிரி ஃபுல் டைம் மூவ் பண்ணலாம், ட்ரேடிங் இது ஈஸி, இதை ப்ராப்பராக பண்ணால் ஈஸி, ப்ராப்பராக பண்ணால் ஈஸி, எல்லாமே ஈஸி தான். அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றது நமக்கு, அவனோட மென்டாலிட்டி இப்போ என்கிட்ட இருக்கன்கிட்ட கிடையாது. என்னால் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. 10 100K 20 100K வாங்கிட்டு அது அசால்ட்டாக என்னால் 10 ப்ளோலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்கு இப்போ என்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிட்டேன், நான் இது வரைக்கும் $10,000 பே அவுட்லாம் போட்டது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் அந்த புஷ்ஷெல்லாம் அடிக்க முடியாது. இப்போ அவர் பண்ணுறாருன்றதுக்காக அவர் பண்ணுறாரு நானும் போய் ட்ரை பண்ணுறேன்னு பண்ணால் செம்ம அடி உள்ள மார்க்கெட்டில். அதுதான் சொல்ல வரேன். இப்போ அவர் வந்து ஒரு 6 months 8 monthsலேயே கற்றுக்கிட்டு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் அவர் 6 months 8 monthsலேயே 1 million ஃபண்டிங்லாம் அடிச்சிட்டார். நான் இன்னும் 1 million ஃபண்டிங்லாம் தொட்டு கூட பார்க்கலாம், நான் 500Kவே போல ஃபண்டிங்கில். ஆனால் எனக்கு அவரை விட எனக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 1 year. அவர் ஐசிடி ட்ரேடர்லாம் கிடையாது, இஸ் எ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர். அப்போ அதுக்காக இப்போ உடனே இப்போ ஒரு குரூப் கேட்கும், அப்போ நான் போய் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கோ ப்ரோ, போய் கற்றுக்கோ, யார் வேணான்னா எது உனக்கு செட் ஆகுதோ அதை கற்றுக்கிட்டு நீ பாட்டு பண்ணிக்கிட்டே இரு. இட் இஸ் அ மேரத்தான், நாட் அ ஸ்ப்ரிண்ட் ரேஸ். இப்போ அவர் பண்ணுறாரு இவர் பண்ணுறாங்க, நானாக போய் பண்ணோன்னா அவன் பீத்துன்றானா நீயும் போய் பீத்துனுவியா, அவ்வளோதான் என் கேள்வி. கிடையாதுல்ல, அது இப்போ புரியாது உங்களுக்கு. நீங்கள் ரஷ் பண்ண உங்கள் ப்ராசஸ் பின்னாடி தான் போயிட்டுருக்கும். அந்த இவன் சொல்லுவானே, அவன் பேர் என்னது, பியூடிஃபை சொல்லுவானே, வி ஆர் ஜஸ்ட் எவால்விங் ஒன்லி பேக்வேர்ட்ஸ். அந்த மாதிரி உன் ப்ராக்ரஸ்ஸு பேக்வேர்ட்ஸில் தான் போய்கிட்டு இருக்கும். புரியுதா? ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் லேன். உன்னோட வேலை என்ன, ட்ரேடிங்கை ஃபுல்லாக ப்ராப்பராக கற்றுக்க போகிறேன். அதுக்கு நான் சொன்ன மாதிரி மினிமம் 1 year தேவைப்படும். மார்க்கெட் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகணும். இப்போ ட்ரம்ப் உள்ளே இருக்கிறதுனால அவனோட கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகணும். இன்கேஸ் நான் இப்போ ஒரு ட்ரேட் ஃப்ரேம் பண்ணுறேன், அது தப்பாச்சுன்னா எப்படி நான் அதை கவுண்டர் பண்ணுறதுன்றது தெரியணும். சம்டைம்ஸ் உனக்கு மார்க்கெட் சாப் ஆகும், அந்த சாப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியணும். ஏன்னா யூஸ்வலி மார்க்கெட் நீ நினைக்கிற மாதிரி எல்லா நேரம்லாம் குஞ்சு மாதிரி இப்படி தூக்கின்லாம் நிற்காது. 10% தான் இப்படி தூக்கி நிற்கும், மிச்சம் 90% இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த சமயத்தில் நீ இதை ஹேண்டில் பண்ண தெரியணும்ல. நீ கோர்ஸ் விற்கிறவனுங்க எல்லாருமே என்ன சொல்லுவானுங்கன்னா, அவனுங்க காட்டுறது இந்த ஒரு 10%, மிச்சம் 90% டைமும் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவன் வேலை ஒரு மாதத்தில் அமுச்சு விட்டு ஒன்று முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு பேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்போ உனக்கு இந்த பேலன்ஸ் இருக்கிற 90% கண்டிஷனை உனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும்? யூ டோன்ட் ஈவன் நோ ஹவு டு ஹேண்டில் தோஸ் திங்ஸ். இப்போ ஒரு பயாஸில் வர, அந்த பயாஸில் ஒரு ட்ரேட் எடுக்கிற, அந்த ட்ரேடு ஃபெயில் ஆகுது.
அந்த இடத்துல நீ எப்படி இமீடியட்டாக யோசிச்சு ஓகேடா இப்போ இன்றைக்கி என் பயாஸ் தப்பு அப்போ நான் கவுண்டர் பிளான் யோசிக்கணும். அந்த 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 ப்ராசஸை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற, எப்படி அதை டயக்னோசிஸ் பண்ணுற, எந்த இடத்துல என் பயாஸ் தப்பாச்சு, நான் ஏன் முதல்ல இந்த பயாஸ் அந்த மார்க்கெட்டிங் என்ன கொடுக்குறோம் அப்படின்றத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உனக்கு ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்த மூமெண்ட்டை நீ டிசைட் பண்ணணும்னா இட் டேக்ஸ் டைம். சார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ப்ரோ, நான் வந்து பை பயஸில் வந்தேன் ப்ரோ, ஆனால் மார்க்கெட்டிங் செல்லானா நான் பை ட்ரை பண்ணேன், எனக்கு ஒரு 2 ஸ்டாப் லாஸ் வச்சது. நீங்கள் மட்டும் எப்படி ப்ரோ செல்லு போனீங்க, நீங்களும் பையில் தானே வந்தீங்க, நீங்கள் எப்படி செல்லுக்கு டக்குன்னு மாறுனீங்க? இட் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், இட் கம்ஸ் ஃப்ரம் சார்ட் டைம். நான்லாம் விடிய விடிய சார்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான்லாம். அது 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 எனக்கு ஒரு அடிக்ஷன், அது அவ்வளோதான். இப்போ எப்படி சில பேருக்கு பான் அடிக்ஷன் இருக்கும், சில பேருக்கு ஸ்மோக்கிங் அடிக்ஷன் இருக்கும், சில பேருக்கு ட்ரிங்கிங் அடிக்ஷன் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு சார்ட் அடிக்ஷன். இப்போ கூட பாருங்கள், நான் சார்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வேறு எதுவுமே பார்த்து பேசலாம், நான் சார்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்து பைத்தியம் மாதிரி. பிகாஸ் திஸ் இஸ் மை லைஃப். ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் சொல்கிறேன், யூ கான்ட் கெட் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தின் லைக் 3 மாதத்தில் வேணும், எனக்கு 1 மாதத்தில் வேணும், எனக்கு 6 மாதத்தில் வேணும் ப்ரோ, எனக்கு அடுத்த மாதம் கமிட்மெண்ட் இருக்குது ப்ரோ, எனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் இருக்குது ப்ரோ, எனக்கு அதுக்குள்ளே செட்டில் ஆகணும் ப்ரோ, பொண்ணு வீட்டில் கார் கேட்குறாங்க ப்ரோ, புண்டை கேட்குறாங்க ப்ரோனா இட்ஸ் நாட் பாசிபிள் ரியாலிட்டியில். ஓகேவா? இட் இஸ் நாட் ஈவன் ஃபக்கிங் பாசிபிள். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சு. இப்போ அடுத்தது என்கிட்ட வர அதிகமான மெசேஜ், ப்ரோ என்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரோ, எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ, பேக் டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் பக்காவாக வருது ப்ரோ, லைவ் மார்க்கெட்டில் வர மாட்டேங்குது ப்ரோ. சரி, முதல்ல ஒன்று விஷயத்தை புரிஞ்சுக்கோ. பேக் டெஸ்டிங்குன்றது உன்னோட மாடலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பேக் டெஸ்டிங். ஃபார்வர்ட் டெஸ்டிங் தான் ஒரிஜினாலிட்டி. ஏன்னா அங்கே தான் உன் எமோஷன்ஸ் ப்ளே ஆகும், நீ அக்கௌண்ட்டில் காசை போட்டு ட்ரேட் எடுப்ப. ஸோ யுவர் எமோஷன்ஸ் வில் கெட் பிளேட் அ லாட். அதை நான் எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுறதுனா, உன்னால் முடியாது. நானே சொல்கிறேன், உன்னால் முடியாது. ஈவன் தோ 1.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எனக்குமே ஒரு 3-4 லாஸுக்கு அப்புறம் எனக்கு 5வது ட்ரேட் எடுக்க லைட்டாக சம்டைம்ஸ் ஃபியர் வரும். ஏன்னா நீ சம்டைம்ஸ் பார்த்துருப்பேன், 3 நாள் ஏன் போன வாரம் எல்லாம் யூரோவில் நான் 4 தடவை ஸ்டாப் போட்டேன்னா 5வது தடவை ஒரே ட்ரேடு பிடிச்சேன். என்எஃபிக்கு மொத்தமாக தூக்கின்னு போயிடுச்சு. இப்போ நான் எல்லா தடவையும் அந்த மாதிரி 4 தடவை ஸ்டாப் அவுட் ஆகிட்டு 5வது தடவை கை வைப்பேனான்னு கேட்டால் கொஷின் மார்க் கிடையாது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த பயம் இருக்கும், எனக்குமே இருக்கும். ஏன்னா நான் சைஸிங் ஹெவியாக போயிருப்பேன் அந்த ஃபஸ்ட்டு 4 ட்ரேடில். நான் சைஸிங் கம்மியாக வச்சு போகிறோம்ன்றப்ப ஐ ஹாவ் புல்லட்ஸ் டு ஷூட். இப்போ நான் என்கிட்ட என் அக்கௌண்ட்டில் 5% மேக்ஸ் லாஸ் லிமிட்டா ஒரு நாளைக்கு இது வரைக்கும் நான் மேக்ஸ் லாஸ் லிமிட் அடித்தது கிடையாது. சரி, மேக்ஸ் லாஸ் லிமிட்ன்றப்ப டெய்லி லாஸ் லிமிட் நான் இது வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்டில் கூட வாங்கி இந்த 1.5 வருஷத்தில் தொட்டதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போனது கிடையாது. ஸோ அதில் நான் பெருமையாக சொல்லிப்பேன். நீங்களும் அதை பண்ணக்கூடாது. டெய்லி லாஸ் லிமிட் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் ட்ரேடிங் போகக்கூடாது. ஃப்யூச்சர்ஸில் அது வேறு. ஃப்யூச்சர்ஸில் டெய்லி லாஸ் லிமிட் அடித்தாலும் அக்கௌண்ட் ப்ரீச் ஆகாது, சாஃப்ட் ப்ரீச் தான் ஆக போகுது. ஆனால் ஃபோரெக்ஸ் அக்கௌண்ட்டில் ஹார்ட் ப்ரீச், டேரெக்டாக ப்ரீச், அவ்வளோதான். அதுவும் 5%லாம் நீ ஒரு நாளைக்கு விட்றனா யூ நீட் லைக் இன்னும் நீ நிறைய கற்றுக்கணும்னு அர்த்தம் மார்க்கெட்டில். அப்போ எனக்கு அந்த 5% லாஸில் நான் எப்படி கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணணுன்னா, இந்த ட்ரேடு போகும்னு தோணுதுடா, சரி எடுக்கலாமா, ஒரு 0.2, அந்த ட்ரேட் ஃபெயில் ஆகுதா, மறுபடியும் இன்னொரு 0.2, இந்த மாதிரி 0.2, இன்னொரு 0.2. அப்போ நான் ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் எடுத்தாலுமே எனக்கு 1% தான் லாஸு. சரி, இங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கிறதுலே கீ. இப்போ நான் ஒரு ட்ரேடுக்கு 3%, 4% வைக்கிறேன், நீயும் போய் அதை வைக்கணும்னு உனக்கு அவசியமாயிரே கிடையாது. நான் 10 RR வரைக்கும் ஹோல்டு பண்ணுறேன்னா நீயும் 10 RR வரைக்கும் ஹோல்டு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அது உங்களுக்கு இப்போ புரிய மாட்டேங்குது. நான் நிறைய பேரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்ச நாளாக. என்னோட ஜான்ராவை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி இவ்வளோ நாள் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. சரி, அது எனக்கு பார்க்க ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்லப்பா, ஹோல்ட் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு. நான் $6000 ப்ளஸில் பார்த்துட்டு அதை நான் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட தைரியம் இருக்குது. அந்த ஒரு மென்டாலிட்டி ஸ்டேட்டை நான் அட்டைன் பண்ணிட்டேன். கொஷின் இஸ், உனக்கு அந்த தைரியம் இருக்கா? 6000 ப்ளஸ்ஸை பார்த்துட்டு பிரேக் ஈவன் கூட கிடையாது, லிட்ரலி வந்து நெகட்டிவ் அடிப்போம். இப்போ நான் $1000 ரிஸ்க் வைக்கிறேன், 1:7 என் டார்கெட்டு, 1:6000 போயிட்டான், 6 போயிட்டான். நான் எதுவுமே க்ளோஸ் பண்ணல. நான் வந்து பார்க்கும்போது எனக்கு நெகட்டிவ் 1000 லாஸ் ஆயிடுச்சு. அந்த ட்ரேடு அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா உன்னால்? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேனே. இப்போ இந்த இடத்துல இந்த NQ சார்ட்டை வச்சுக்கோ, ஒரு நிமிஷம். இப்போ இந்த NQ சார்ட்டை வச்சுக்கோ. இன்கேஸ் நீ ஒரு செல் அடிக்கிற, இந்த இடத்துல ஒரு $1000 ரிஸ்க் வச்சு ஒரு செல்லு ட்ரை பண்ணுறப்பா, உன் டார்கெட்டு இந்த லோ, எது இங்கே இருக்கிற இந்த லண்டனோட லோ, லண்டன் 0 GMT, அதான் லண்டனோட லோ, நேத்தோட லண்டனோட லோ வைக்கிறேன்.
எவ்வளோல விட்டு வரான்னு தெரியுதா உனக்கு? ஆர் ஹேண்டில் மார்க்கெட் கேன் டூ வாட் எவர் த ஃபக் இட் வாண்ட்ஸ். வாட் எவர் த ஃபக் இட் வாண்ட்ஸ். மார்க்கெட் ஒன்றும் உன்னோட இது கிடையாது நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு. நான் இந்த லாஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். உன்னால் முடியுமா? உன்னால் முடியுமா? ஏன்னா நிறைய பேருக்கு இது புது அக்கௌண்ட்டாக இருக்கும், இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைவில் ட்ரேட் பண்ண லைவ் அக்கௌண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு இந்த ட்ரேட் அவங்க இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தால் அவங்க அக்கௌண்ட் பாஸ் ஆகிருக்கலாம், சில பேருக்கு அப்பா இருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் யூ சி சம் ஒன் இஸ் ஹோல்டிங் த ட்ரேட் ஆர் சம் ஒன் இஸ் ஹேவிங் த கன்விக்ஷன் டசன்ட் மீன் யூ நீட் டு ஹோல்ட் த சேம் ட்ரேட். உனக்கு எங்கே க்ளோஸ் பண்ணணுமோ க்ளோஸ் பண்ணிட்டு சுத்த முன்னு வெளில வந்துக்கினே இரு மார்க்கெட்டை விட்டு. நீ இங்கே க்ளோஸ் பண்ணு, இப்போ உன்னை யார் கேட்க போகிறா? யாரும் கேட்க போகிறது கிடையாது. இங்கே க்ளோஸ் பண்ணு, இப்போ உன்னை யார் கேட்க போகிறா? ஏன் இங்கே க்ளோஸ் பண்ணுன்னு யாரும் கேட்க போகிறா? கிடையாது. இங்கே க்ளோஸ் பண்ணு, உன்னை யாராவது கேட்க போகிறாங்களா? கிடையாது. இங்கே க்ளோஸ் பண்ணு, கிடையாது. இங்கே க்ளோஸ் பண்ணு, கிடையாது. நான் அவர் பிடிக்கிறாருப்பா, நானும் அவரை மாதிரி போய் ட்ரை பண்ண போகிறேன்னா என்ன மாதிரி நீ லாஸ் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்புறம் வந்து மூக்கால் இதுன்னு இருக்கக்கூடாது. ப்ரோ அப்பயே க்ளோஸ் பண்ணிக்கணும்னு தோணுது ப்ரோ, தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ, அப்படிலாம் நீ மூக்கால் அளவே கூடாது. நான் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன். அந்த ரிஸ்க்கை நீ எடுக்க, அந்த ஒரு மென்டாலிட்டி உனக்கு ஓகேனா நீயும் பண்ணு, உன்னை யாருமே வேணான்னு சொல்ல. எனக்கு இவென்ச்சுவலி நான் மாத கடைசியில் காசு பார்க்க தான் போகிறேன். த கொஷின் இஸ், நீ காசு பார்க்குறியா மாத கடைசியில்? இதனால் என்ன தெரியுமா ஆகும்? இதோட ட்ராபேக் நான் சொல்லவா? இதை நான் பர்சனலி நான் ஃபேஸ் பண்ணி இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 4 ட்ரேட் எடுப்பேன். 4 ட்ரேடும் டிபி கிட்ட போயிட்டு ரிவர்ஸ் ஆகி பிரேக். இப்போ இந்த இடத்துல நான் லாஸில் புக் பண்ணுறேன், நீ பிரேக் ஈவனில் புக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 4 ட்ரேடு உனக்கு பிரேக் ஈவன் அடிக்குதுன்னு ஏன் 5வது ட்ரேடு நான் எழுதி சொல்கிறேன், 10த்தை கையெழுத்து போட்டு தரேன், நீ டில்ட் ஆகு, ரிஸ்க் அதிகமாக்குவேன், இல்லை ரிவென்ஸ் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன், இல்லை ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன். அதோட ரிசல்ட் என்ன வரும்? அக்கௌண்ட்டு வெடிக்கும். ஸோ டோன்ட் எவர் ஜஸ்ட் பிகாஸ் யூ சி சம் ஒன் இஸ் ஹோல்டிங் a 10 RR 20 RR trade doesn't mean you need to take the fucking same trade and hold it till 20 RR 10 RR. முதல்ல அந்த மைண்ட் செட்லேருந்து வெளில வாங்க. எனக்கு இன்றைக்கி லாஸ் பார்த்தாலும் நான் மந்த் எண்டில் நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். ஈவன் தோ நான் லூசிங் ஸ்டேக்கு போனாலும், என்னோடய 7 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட் லூசிங் ஸ்டேக்கு போனாலும் ஒரு அக்கௌண்ட் பே அவுட்டுக்கு இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு நான் விட்டது கிடையாது இது வரைக்கும். அந்த மாதிரி 2 மாதம் மட்டும்தான் என்னோடய எல்லா அக்கௌண்ட்டும் ட்ராடவுனில் இருந்தது. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒன்று கூட கிடையாது. இப்போ ரீசெண்டாக 2 நாள் போன வாரம் வியாழக்கிழமை கூட எனக்கு ஒரு பே அவுட் வந்துச்சு 5 இயர்ஸ்லேருந்து. ஆனால் எனக்கு 5 இயர்ஸில் இன்னும் 2 அக்கௌண்ட் ட்ராடவுனில் தான் இருக்குது. பிரச்சனையே கிடையாது, ஒரு அக்கௌண்ட் பே அவுட் வந்துடுச்சு. இப்போ அந்த பே அவுட் வச்சு நான் இப்போ அடுத்து வேறு அக்கௌண்ட் வாங்குவேன். இது ரொட்டேஷனில் தான் இருக்கும் இந்த மணி. இங்கே காசு எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். அதை நீ பொறுமையாக எடுக்கிறியா? அதுதான் இங்கே கேள்வி. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். 3வது, பயம் வருது ப்ரோ. எனக்கு என்னோடய அனலிசிஸ்லாம் நான் கரெக்டாக பண்ணுறேன் ப்ரோ, பயம் வருது ப்ரோ. ஒரே ரீசன் தான், உங்ககிட்ட டேட்டா கிடையாது. டேட்டா இருந்தால் உனக்கு பயம் வராது. டேட்டானா என்ன சொல்கிறேன், அதே ட்ரேடை நீ ஒரு 200 தடவை எடுத்துருக்கணும், இல்லை 300 தடவை எடுத்துருக்கணும். அதெல்லாம் எடுக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை ப்ரோ. எனக்கு சீக்கிரம் காசு பார்க்கணுன்னா உன்னால் ஒரு மயிரையும் மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. நான் எழுதி தரேன், உன்னால் ஒரு மயிரையும் பார்க்க முடியாது. நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, உன்னால் ஒரு மயிரையும் பார்க்க முடியாது. அதுக்கான டைம் அதுக்கு நீ கொடுத்தா தான் இங்கே மார்க்கெட்டில் காசை பார்க்க முடியும். எப்படி குழந்த பிறக்கிறதுக்கு 10 மாதம் ஆகுமோ அதே லாஜிக் தான் இங்கேயும். இல்லை நான் மேட்ரு பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு நாளைக்கே குழந்தை வேணும்னா அதுக்கு என்ன வயிற்ற கீழ்ச்சி தூக்கி கொடுப்பாங்க. அதுவாக எப்போ வருதோ 10 மாதம்னா 10 மாதம் ஆகும். அதே லாஜிக் தான் இங்கேயும். டேட்டா வேணும்னா மினிமம் 6 மாதமாவது நீ உட்காந்து லைவ் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணி டேட்டா எடுக்கிறதுன்றது வேறு. நான் அப்பயே சொன்ன மாதிரி பேக் டெஸ்டிங்கிறது உன் மாடலை கண்டுபிடிக்குது. ஓகே, இப்போ நீ கேட்கலாம், ஓகே ப்ரோ மாடலை கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நான் நாளைக்கே அக்கௌண்ட் வாங்கினா புளுத்து இல்லாமான்னு கேட்டால் சில பேர் புளுத்துவாங்க. ஏன்னா அவனுக்கு அது மென்டலி அவனுக்கு அது ஒரு பர்சனை பொறுத்து மாறும். சில பேருக்கு அது அப்படி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணு, அடுத்து ஒரு 3 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணதை லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணு, டெமோ அக்கௌண்ட்டில் லோட் பண்ணு, டெமோ ட்ரேட்ஸ் எடுக்க ஆரம்பி. உனக்கே எடுக்க அந்த ட்ரேடு வின் ஆகிறத நீ கண்ணால் பார்க்க உனக்கு கான்ஃபிடென்ஸுன்றது பில்ட் ஆகும். ஆனால் இங்கே அதை நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டால் ஒருத்தனும் ரெடியாக இல்லை. நான் ஒரு வாரம் கிளாஸ் போனோம், ஒரு வாரத்தில் ட்ரேடிங் கற்றுக்கணும், அடுத்த நிமிஷமே என் வீட்டு வாசலில் லாம்போர்கினி நிற்கணும், மயிரம் நிற்கும். முதல்ல அந்த பிம்பத்துலேருந்து வெளில வாங்கடா. அது ஒரு பிம்பம்டா அது. அதனால் ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இட் டேக்ஸ் டைம்.
ஏன் டைமை கொடுக்க யாரும் இங்கே ரெடியாக இல்லை. சி ஈவென்ச்சுவலி இது ஒரு ஸ்கில். முதல்ல அந்த குட்டி குஞ்சு குழந்த மென்டாலிட்டி, ஸ்கூல் மென்டாலிட்டி, காலேஜ் மென்டாலிட்டிலேருந்து வெளில வாங்க. தெர் ஆர் மோர் டு இட். உன் ஃப்ரெண்ட்ஸு வெளில போகிறானுங்க, ஐயோ நம்ம மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்குமே, நமக்கு ரிசல்ட்டே வர, அந்த தாட்ஸ்லாம் வரதான் செய்யும். அதுதான் காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஈவன் நான் 1.5 வருஷம் கேமில் இருந்தாலுமே எனக்குமே நைட் அந்த தாட் வரும். ஐயோ நம்ம இதில் சஸ்டெயின் ஆகுமா, நம்ம இதில் ஜெயிப்போமா, இது நமக்கானதா, இல்லை இதை விட்டலாமா, வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தாட்ஸ் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அன்லெஸ் அன்டில் நான் அந்த ஒரு ஃபிகர் நம்பர் அச்சீவ் பண்ணாத வரைக்கும். இப்போ என் மைண்டில் வச்சுருக்கிறது $10,000 ஆன் அ சிங்கிள் பே அவுட், நாட் ஸ்டாக்டு பே அவுட், சிங்கிள் பே அவுட் $10,000. அந்த நம்பரை அடிக்கிற வரைக்கும் எனக்கு மைண்டில் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த தாட். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும், குட்டி குட்டி ஆசை. இப்போ சில பேருக்கு எனக்கு ஒரு 5K அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும் ப்ரோ, ஒரு பே அவுட் எடுக்கணும் ப்ரோ, ஃபஸ்ட்டு பே அவுட்டு. சில பேருக்கு ஒரு 10K அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும் ப்ரோ, பே அவுட் எடுக்கணும் ப்ரோ. ஈவென்ச்சுவலி எல்லாருக்குமே அந்த ஒரு பே அவுட்டுன்றது எடுத்தால் இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிடும். அப்பயும் போயிடுமான்னு கேட்டால் போகாது. அது ஒரு சாபக்கேடு. அதுதான் நான் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ்ன்றது இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான டார்க்கான பிஸ்னஸ் இது. ஒன்றே நீ பைத்தியமாக்கிடுவ, உன்னை நீ ஐசோலேட் பண்ணிப்ப, உனக்கு பேச்சு துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப லோன்லியாக இருப்ப. நீ ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அதை எவங்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, நீ சொன்னாலும் எவனுக்கும் புரியாது. ட்ரேடர்கிட்ட சொல்லாமல் வேறு எவனா உன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாலும் புரியாது, உங்கள் வீட்டில் சொன்னாலும் புரியாது. நீ எதுக்காக இதை பண்ணுறனோ உனக்கு தெரியாது. ஒரு வாரம் ஃபுல்லாக லாஸாக இருக்கும் உனக்கு. ஒரு வாரம் கழித்து நீ சாட்டர்டே சண்டே போயிட்டு படுத்தன்னு வையேன், சத்தியமாக உன்னால் தூங்க முடியாது. நம்ம இதுக்கு செட் ஆகுமா, இது நமக்கானதா, நம்ம என்ன பண்ணுறது, இது நம்மளோட லைஃப்க்கு இது சஸ்டெயின் ஆகுமா, வயசு வேறு ஏறிக்கிட்டே போகுது. சில பேர் 28 வயசில் பண்ணிகிட்ருக்கீங்க என் ஆடியன்ஸு. சில பேர் 30 வயசில் பண்ணுறேன்றீங்க. அப்போ உங்களுக்குலாம் 28, 30னா உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்கும். உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்க முடியுமா, உங்கள் குழந்தை இருந்ததுன்னா குழந்தைக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா, அந்த தாட்ஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் டவுட். அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது போய் தொலையாதுடா. அது அவ்வளோதான். இந்த இண்டஸ்ட்ரியோட சாபம் அதுதான். அது போகாது. அன்லெஸ் அன்டில் அந்த ஒரு நம்பர்ஸை அச்சீவ் பண்ணாத வரைக்கும் உனக்கு போகாது. அப்போ அது போகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதே நீ வைக்கணும் ட்ரை பண்ணுற, அதான் போகலையே. அப்போ அவ்வளோதான். அது அப்படியே அது ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட். அது பாட்டு ஓரமாக இருக்கட்டும். அப்போ அந்த லெவலுக்கு வந்தாலும் அப்போ நீ அடுத்த நாள் உனக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த தாட் வந்தாலும் அடுத்த நாள் நீ சாட்டுக்கு எந்திச்சு வந்து உட்கார்றது தான் உன் வேலை. இங்கே நீ மார்க்கெட்டில் நீ ஒரு எம்ப்ளாயி. எப்படி நீ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்றியோ அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு நீ ஒரு எம்ப்ளாயி. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவனா ஓகே, அப்போ இவனுக்கு வந்து 24/5 இவனோட வேலை. ஏன்னா நீ சார்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் 24/5. இங்கே எல்லோரும் வர்றது ஃபினான்ஷியல், எனக்கு ஃப்ரீடம் வேணும், என்னாலாம் ஒருத்தனுக்கு கீழே 9 to 5லாம் வேலை செய்ய முடியாது, நான் நான் பண்ணால் ட்ரேடிங் தான் பண்ணுவேன்னு வர வந்து உட்காரு. 3 வருஷத்துக்கு இது 24/5, 9 to 5 கூட கிடையாது, 24/5, 24/7 ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு. ரெடியா? அதுக்கு எவனும் ரெடியாக இருக்க மாட்டீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே எல்லோரும் அந்த ஒரு ஃபேன்சி, அந்த ஒரு மோகத்தில் வந்துட்டு துண்டக்கான துணியை கடன் 2வது மாதம் 3வது மாதத்தில் ஓடி போயிடுவீங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ வேலை இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீக்கெண்ட் ஆனால் இந்த வாரம் நம்ம என்ன தப்பு பண்ணோன்றதை பண்ணணும். அதே தப்பாக அடுத்த வாரம் மறுபடியும் பண்ணுவோம். பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் அதையே பண்ணுவோம். மந்த்து டே பை டே, வீக் பை வீக், மந்த் பை மந்த், இயர் பை இயர், அது அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவென்ச்சுவலி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பிரேக் த்ரூ அடிக்கும். அங்கே தான் உனக்கான பட்டன் கிளிக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அங்கே கிளிக் ஆக ஆரம்பிக்கிற பட்டன் அப்படியே கிளிக் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அது இறங்காது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அட் சம் பாயிண்ட் அந்த ஒரு டேர்ன் அடிக்கும். எல்லாமே மார்க்கெட்டை மாதிரி தான் லைஃபுமே. எப்போவுமே அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்காது. ஒரு இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகும், ஒரு டீப் ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அதுதான் ட்ரா டவுன் பீரியட். ஒன்ஸ் அந்த டீப் ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சோடனே எதர் ஓடி இல்லை ஏதாவது வந்துட்டு இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு இன்டர்னலில் ஃபில் பண்ணிட்டு அகைன் எக்ஸ்டர்னலுக்கு போகும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே வரதை அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை நீ ஹேண்டில் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான். ஆனால் இங்கே பாதி பேர் எங்கே இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோட முதல் லெக்லேயே குவிட் பண்ணிட்டு ஓடி போயிடுவீங்க. ஏன்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன், டேட்டா. உங்ககிட்ட டேட்டா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பயம் வரும். சரி, இவ்வளோ பேசுகிற எனக்குமே அந்த பயம் வரும்.
ஒரு 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் நான் ஒரே வாரத்தில் இல்லை ஒரு மாதத்தில் ப்ளோ பண்ணது கிடையாது. லைக் என்னோட லாஸ்ட் டைம் நான் ப்ளோ பண்ணது ஏப்ரல்லையோ மேலேயோ, வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் யூடியூப்லேயே உங்ககிட்ட 2 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரே மாதத்தில் 2 அக்கௌண்ட் வெடிக்க விட்டது. ஏன்னா நான் என் மைண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா மந்த்லி ஒரு அக்கௌண்ட் ப்ளோ பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது அந்த ஒரு மென்டாலிட்டி தான் நான் வருவேன். அதுக்குன்னு எல்லா மாதமும் ப்ளோ பண்ணலாம் இருக்க மாட்டேன். உடனே அப்படி சொல்லாதீங்க. நான் ஃபிக்ஸ் ஆகி உள்ளே வரதே அந்த மாதம் ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போதே இந்த மாதம் ஒரு அக்கௌண்ட் வெடிக்க வரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வருவேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இவென்ச்சுவலி அந்த ஏதாவது ஒரு அக்கௌண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் டெல்ட் ஆகணும் இல்லையோ ஏதோ ஒன்று வெடிச்சதுன்னா அது என்ன பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நான் உள்ளே வரதுக்கு முன்னாடியே மாதம் ஸ்டார்டிங்கில் நான் டிசைட் பண்ணிட்டு தான் உள்ளே வரேன், இந்த மாதம் எனக்கு ஒரு அக்கௌண்ட் வெடிச்சிரும்ப்பா அப்படின்னு. அப்போ நாங்களும் அதே ஃபாலோ பண்ணால் எங்களுக்கும் அந்த மென்டாலிட்டி வந்துருமானா வராது, கொஷின் மார்க். அதுதான் சொல்கிறேன், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி தான் வரும். நான் ஒரு விசித்திரமான ஜந்து, ஓகேவா? நான் ஒரு சைக்கோபாத்து. நீங்கள் நினைக்கிற கேரக்டர் நான் கிடையாது. நான் ஒரு சைக்கோபாத்து. எனக்கு எப்போ இந்த தனுஷ்க்கு சொல்லுவாங்கள்ல பைப்போலார் டிஸார்டர், அந்த மாதிரி கேரக்டர் நான் ஒரு இடத்துல ஒரு மாதிரி பண்ணுவேன், இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி பண்ணுவேன். இந்த மூட் ஸ்விங்ஸ் பிடிச்சவன் நான், ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மார்க்கெட்டில் க்ரேஸ் வந்துருச்சு, எனக்கு இந்த மார்க்கெட்டு பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி என் மைண்டை ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு அடாப்ட் ஆக எனக்கு ஈஸியாக இருந்தது இந்த மார்க்கெட்டுக்கு. எல்லாருக்கும் அது இப்படி இருக்குமான்றது கிடையாது. ஒருத்தர் சென்டிமெண்டலாக இருப்பீங்க, ஒருத்தருக்கு எமோஷன்ஸ் இருக்கும். எனக்கு எமோஷனும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது இந்த மார்க்கெட்டில். எல்லாத்தையும் இந்த மார்க்கெட் எடுத்துருச்சு. நாளைக்கே எவனாவது ஒருத்தன் என் வீட்டு வாசலில் செத்து கிடந்தாலும் நான் அப்படியே பார்த்துட்டு சைலண்ட்டாக அப்படியே இருப்பேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் அ ஃபக்கிங் எமோஷன். அனிமல்ஸ் கிட்ட எமோஷன் இருக்குது, அது வேறு விஷயம். பட் யா, ஆஸ் யூ கைஸ் வில் கெட் மை பாயிண்ட். பட் எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் கலெக்ட் டேட்டா, ஸ்பெண்ட் சம் டைம், ஃபக்கிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இதை பேசி முடிச்சாச்சா? அடுத்தது 4வது பாயிண்ட், மாடல். இங்கே நிறைய பேர் என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் நிறைய கற்றுக்கிட்டா நிறைய காசு பார்க்கலான்னு நினைக்கிறீங்க. ஒரு மயிரையும் பார்க்க முடியாது. நான் தான் சொல்கிறேன்ல, சிம்பிளாக நீ 2 கோடை போட்டு கூட காசு அதிகமாக பார்க்கலாம். ஐசிடி உள்ளே நீ வந்தாலே இங்கே எக்கச்சக்க கான்செப்ட் இருக்குது, உனக்கு பஞ்சமே கிடையாது. ஏன் அவனை கேட்டால் ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், இப்படான்வான். ஒருத்தன் என்னடானா ப்ரீமியம் ரீபேலன்ஸுன்னுவான், ஒருத்தன் என்னடானா கிரே பூலுன்னுவான், ஒருத்தன் ஹாரைசான்னுவான். அந்த ஆளுக்கு வேறு வேலை வெட்டியும் கிடையாது. அந்த ஆள் மாதத்துக்கு ஒரு கான்செப்டுன்னு புதுசாக எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். சரி, அதுக்காக ஐ எம் நாட் லைக் அவரை குறை சொல்ல விரும்பல. அவர்கிட்ட இருந்தால் நம்ம எல்லோரும் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹீ இஸ் த குரு, ஹீ இஸ் த கோட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி இந்த வேலையை அந்த ஆள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நான் இது வரைக்கும் அந்த ஆளோட ஒரு வீடியோ கூட பார்த்தது கிடையாது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை வச்சு நான் சொல்கிறேன். அவர் புதுசாக கான்செப்ட் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். இதோ இப்போ கூட ஏதோ 17ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ ஏதோ அடுத்த புதுசாக ஏதோ ஒன்று லான்ச் பண்ணுறாரு. இப்போ நான் போய்ட்டு அதையும் கற்றுக்கணுமா ப்ரோ? எதுக்குடா உனக்கு? எதுக்குன்றேன். இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். உனக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு மாடல் இருக்குது, நீ பேக் டெஸ்ட் பண்ணியிருக்க, உனக்கு டேட்டா இருக்குது, உன்னால் அதை லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்க்க முடியுது, அதுக்கான ரிசல்ட்டு தெரியுதுல்ல. முன்னே அதை ட்ரேட் பண்ண வேண்டியதானே. எதுக்கு போய் புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்ற? இப்போ உடனே கொஷின் வரும், அப்போ நீங்கள் மட்டும் என்ன பிடுங்கிறது, என்ன மயிருக்கு ப்ரோ நீங்கள் மட்டும் கற்றுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன நான் சொன்ன மாதிரி நான் இங்கே காசு பார்த்துட்டேன். நான் இங்கே விளாட்றது த்ரில்லுக்கு விளாட்றேன் இந்த கேமை. ஏன்னா இவென்ச்சுவலி எனக்குன்னு ஒரு டிஃபைன்டான மாடல் இருக்குது. நான் வாரத்தோட மாதத்தோட 3 வாரம் நான் லாஸ் பண்ணாலும் 4வது வாரம் நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டு கிடையாது. ஐ ஹேவ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். ஈவன் தோ எனக்கு 10 அக்கௌண்ட் ட்ராடவுனுக்கு போனாலும் எனக்கு மிச்சம் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டில் நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். எனக்கு பே அவுட்டு வரதான் போகுது. அது $1000 வந்தால் என்ன, $2000 வந்தால் என்ன, எனக்கு பே அவுட் வரதான் போகுது. ஆனால் உனக்கு அந்த வருமானம் இருக்கா? உங்ககிட்ட மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கா? உன்னால் கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் பே அவுட் பார்க்க முடியுதா? அப்படி பார்க்க முடிஞ்சால் ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். ஏன்னா ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ஃபக் அரவுண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் தான். அப்போ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு ஜாலியாக, உன்னை யாருமே தடுத்து நிறுத்தலை. ஆனால் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், உனக்குன்னு ஒரு மாடல் இருக்குது, அதை வச்சு உன்னால் மாதம் காசு பார்க்க முடியுது. நீ மார்க்கெட்லேருந்து ஒரு 4-5 பே அவுட் எடுத்துகிட்ட அப்படின்னா போயிட்டு புது கான்செப்டை கற்றுக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணு. இல்லையா, தயவு செஞ்சு பேண்ட்டோட ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கையெல்லாம் கட்டி போட்டுட்டு இருக்கிறத ஒழுங்காக யூஸ் பண்ணி முதல்ல காசை பார்க்க வழியை பார். காசை பார்க்காமே போயிட்டு
குரங்கு குட்டி மாதிரி தாவிக்கிட்டே இருக்காது. இங்கே எல்லாரும் பண்ணுறது அதுதான். நீ ட்விட்டர் போனால் அங்கே ஒருத்த ஏதாவது புதுசாக தூக்கின்னு வருவோம். இது இந்த மாடலில் நான் இன்றைக்கி 20 யாராவது பிடிச்சன்னுவான். அடுத்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவேன். அங்கே எவனாவது ஒருத்தன் நான் இந்த கான்செப்ட் கற்றுக்கிறதுனால தான் எனக்கு 100% வின் ரேட் இருக்குது. திஸ் கான்செப்ட் மேட் மீ $20,000 $30,000 பை யூஸிங் திஸ் கான்செப்ட்னுவான். இப்போ நான் போயிட்டு அதை போய் கற்றுக்கணுமான்னு அதை கற்றுக்க ஆரம்பிப்பேன். நீ எதையுமே இப்படி கற்றுக்கும் போது என்ன தெரியுமா ஆகும்? நாய் வாய் வைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வாய் வச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு இங்கிலீஷில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். அப்படின்னா என்னத்துனா, எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் எதுவுமே உருப்படியாக தெரியாது. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். பி எ ஃபக்கிங் மாஸ்டர். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ என்னை பார்த்து சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க. அதனால தான் நான் என்ன எக்ஸாம்பிளாக அது சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்குன்னு நான் புளுத்தின்னு சொல்ல வரல. என்னை பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க. அது எனக்கே என் கண்ணால் நான் பார்க்க முடியுது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். இப்போ நான் 40 பேர் 10 பேர் 10 பேர் 15 பேர் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். 10 பேர் 15 பேர் நான் பார்க்குறேன் அப்படின்னா நீயும் போய் அதை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் மாஸ்டர் பண்ணி வச்சுட்டேன் 2 மார்க்கெட்டை. நான் யூரோவையும் கோல்டையும் நான் மாஸ்டர் பண்ணிட்டேன். அதுக்குன்னு அப்போ நீங்கள் யூரோவில் கோல்டுனா நீ தான் புளுத்தியா ப்ரோ, அப்போ நீ லாஸே பண்ண மாட்டே ப்ரோனா? அப்படி கிடையாது. எனக்கு அவன் என்ன எப்போ பண்ணுறான், ஏன் இது பண்ணுறான்றது எனக்கு தெரியும். அதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த கண்டிஷனா அப்போ இதான் நடக்கும் அப்படின்றது எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியும். இப்போ அதுக்கான மாடல் எனக்கு கிடச்சிருச்சுன்னா அப்போ நான் போயிட்டு மற்ற மார்க்கெட்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் எனக்கு யூரோவில் ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரேடே வரலனாலும் நான் அதர் மார்க்கெட்ஸில் எனக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்போ நான் போய்ட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே யாருமே அதை ஒழுங்காக பண்ணாமல், ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவென்ச்சுவலி அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது எல்லா ரொட்டேஷனும் எங்கே வந்து நிற்கும்னா டைமு. உன்னால் அதை போட முடியல மார்க்கெட்டில். ஏன்னா உனக்கு அப்படியே தூக்குது அங்கே கீழேருந்து. ஐயோ எல்லோரும் காசு பார்க்குறாங்களே, நம்மளும் காசு பார்க்கணும், நம்மளும் பே அவுட் பண்ணணும், நம்மளும் ஃப்ளெக்ஸ் பண்ணணும், நம்மளும் எடுக்கிற ட்ரேடில் டிபி அடிக்கணும். அப்போ எடுக்கிற ட்ரேட்லாம் டிபி அடிக்கணும்னா வந்து எங்களை மாதிரி உட்காரு. வெளி உலகத்தை பார்க்காம அவுட் சைட் லைஃப் இல்லாமல் உட்காந்து சார்ட்டே லைஃப்னு உட்காரு. அப்போ தெரியும் சூத்தோலைனா என்னான்னு. பைத்தியம் ஆயிடுவேன். எல்லாம் ஈஸியாக வராது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஹாவ் அ ஃபக்கிங் மாடல். உனக்குன்னு ஒரு மாடல் இருக்குன்னா ஜஸ்ட் ஸ்டிக் வித் இட், அவ்வளோதான். அதுக்கு டியூன் தேவைப்படும்னு உனக்கே தெரியும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஸ் அ ட்ரேடராக உனக்கே ஒரு ஃபீல் வரும், நம்ம மாடலில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, சரி ஏதாவது ஒன்று புதுசாக ஆட் பண்ணு. அப்போ ஆட் பண்ணு. அது வரைக்கும் கையை காலை வச்சுன்னு சும்மா இரு. இது ஒன்று அட்ரஸ் பண்ண நினச்சேன். அப்புறம் இன்னொன்று, என்ன சொல்லணும்னு நினச்சேன். எமோஷன்ஸ் எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுறதுனா செட் அண்ட் ஃபர்கெட், அவ்வளோதான். அப்படின்னா என்ன ப்ரோ? எங்களுக்கு புரியல ப்ரோ, எங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லு ப்ரோ. அப்படின்னா இப்போ நான் ஒரு ட்ரேட் அனலைஸ் பண்ணுறேன். லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒய்எம் ட்ரேடே எடுத்துக்கிறேன். நேற்று நான் இந்த ட்ரேட் பார்த்தேன், பட் எடுக்கல. ஏன்னா எஸ்எம்டி இல்லைன்றதுனால நான் எடுக்கல. இப்போ இந்த ட்ரேட் இன்கேஸ் இங்கே நான் எடுத்திருந்தா நான் என்ன பண்ணணுன்னா, எனக்கான பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இந்த இடத்துல ஒரு 1 hour ரெஃப்யூஜ் இருந்தது நினைக்கிறேன். 1 hour ரெஃப்யூஜா? இந்த 1 hour பிபிஆர் இந்த 1 hour பிபிஆர் என்னோட கீ லெவல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் நான் சொன்ன செட் அண்ட் ஃபர்கெட். ஆனால் இதுக்கு நான் சொன்ன மாதிரி டேட்டா இல்லைனா உன்னால் ஒரு மண்ணும் ஆட்ட முடியாது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி நான் டோட்டல் சூப்ஸை ட்ரேட் பண்ணுவேன். டோட்டல் சூப் அடிச்சிட்டான். இப்போ இது என்ன கேண்டில்? 10 AM PO3. 10 AM எங்கே ஓப்பன் ஆகுது? ஓப்பன் லோ டோட்டல் சூப் இன்ட்டு ஒரு கீ லெவல். அப்போ என் வேலை என்ன? என் மாடலில் என்ட்ரி எடுக்கிறேன், ஸ்டாப் லாஸை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன், டார்கெட் எங்கே வைக்கணுமோ கரண்ட் ஹைனா கரண்ட் ஹை டார்கெட் வைக்கிறேன். அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சிச்சு. இதுதான் செட் அண்ட் ஃபர்கெட். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸ்டாப் லாஸில் ஒரு அலர்ட்டு, டிபியில் ஒரு அலர்ட்டு. இப்போ இது வந்து கோரிலேட்டட் மார்க்கெட்ன்றதுனால நான் அதே லாஜிக் எல்லாத்துலேயும் பண்ணுவேன். மற்ற மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ்க்கு அலர்ட் போட மாட்டேன்.
இப்போ என்கியூஎஸ் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, நான் ஒய்எம்க்கு எந்த ஹைஸை டார்கெட் வைக்கிறனோ அதே ஹைஸை இஎஸ்லேயும் என்கியூலையும் டார்கெட் போட்டுருவேன். ஏன்னா அங்கே எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தேன்னா நான் அப்போ தான் சார்ட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா இல்லை இந்த எஸ்எம்டி ஃபேக்கா அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அப்போ நான் ஹோல்ட் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணலாமா அப்போ தான் டிசைட் பண்ணணும். முதல்ல இந்த செட் அண்ட் ஃபர்கெட் எடுக்கணும்னா உங்கள்கிட்ட டேட்டா வேணும். டேட்டாலாம் நீ அப்படியே ட்ரேட் எடுத்துகிட்டு சார்ட்டியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் என்ன பிட்டா காட்டுறாங்க, இங்கே என்ன 2 பேர் மேட்ரா பண்ணுகிறாங்க உட்காந்து சார்ட்டை பார்த்துன்னு இருக்கிறதுக்கு. அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு பிளானோட வர, ஓகே இந்த இடத்துக்கு வருவோம், இந்த இது டர்ட்டில் சூப் அடிப்போம், இந்த கேண்டலோட பவர் ஆஃப் 3 நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னு நீ எல்லாமே முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு தான் உள்ளே இறங்குற கோதால. அப்புறம் என்ன அளவுக்கு ட்ரேட் எடுத்துகிட்டு அந்த சார்ட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க பிட்டு மாதிரி. அதான் அவ்வளோ அனலைசிஸ் பண்ணிட்ட, உனக்கு ட்ரேட் பண்ண தெரியும்னு நீ சொல்கிற. அப்போ அவ்வளோ அனலைசிஸ் பண்ணிட்டல்ல, முன்னே சார்ட்டை க்ளோஸ் பண்ணுற. உன் வேலை என்ட்ரி எடுத்துகிட்ட, அவ்வளோதான். இதுக்கு மேலே உன் கையில் ஒன்றுமே கிடையாது. ட்ரேட் இவ்வளோ தூரம் போகும், இங்கே போகும் ட்ரேடு. டிபிக்கு லிட்ரலி 1 பிப்பு இருக்கும், இல்லை 1/2 பிப்பில் இருக்கும். திடீர்னு ட்ரம்ப் சைனா அப்படின்வான், வார்த்தை இப்படி இறக்கும் ஒரு கேண்டில். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஓப்பனாக. அப்போ அந்த இடத்துல தான் நீ டில்ட் ஆவ. என்னடா இது இவன் டிபி கிட்ட போயிட்டு இப்படி திரும்புகிறானேடா. எனக்கு அதெல்லாம் பழகிருச்சு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ண மெத்தடே அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். அடித்தா டிபி, இல்லையா எஸ்எல், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு இந்த மென்டாலிட்டி சொல்லி கொடுத்தது எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸாக ஹெல்ப் பண்ண என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான். இப்போ அவங்க கூட நான் டச்சில் இல்லை. ஸோ நாட் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் மீ. பட் ஆனால் அதை செட் அண்ட் ஃபர்கெட் யூஸ் பண்ணணும்னா யூ நீட் டு ஹாவ் அ டேட்டா ஃபார் யுவர் மாடல். அந்த மாடல் இப்போ டேட்டா எவ்வளோ நாளைக்கு ப்ரோ வேணும் அப்படின்னா மினிமம் 3 to 6 months டேட்டா வேணும். மினிமம் 100 to 300 ட்ரேட்ஸ் நீ அந்த மாடலில் ட்ரேட் பண்ணியிருக்கணும். அந்த 300 to 100 to 300 ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பராக, ஒரு பால் பாக் நம்பராக நான் 200 சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த 200 ட்ரேட்ஸில் அட்லீஸ்ட் 100 ட்ரேட்ஸாவது வின் ஆகணும் வித் அ மினிமம் ஆஃப் 2 RR. இங்கே நிறைய பேருக்கு வின் ரேட்டோட சைக்கிள், அதை நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் தான் செட் அண்ட் ஃபர்கெட்டு. நான் எப்போ சார்ட் உங்களுக்கு டிஸ்காலில் நான் எடுக்கிற ட்ரேட் அமிச்சாலும் என் சார்ட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 3 லைன் இருக்கும். அதை நீங்கள் என்றைக்காவது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா? ஒரு லைன் ஸ்டாப் லாஸில் இருக்கும், ஒரு லைன் டேக் ப்ராஃபிட்டில் இருக்கும், இன்னொரு லைன் இந்த டர்ட்டில் சூப்பில் இருக்கும். ஏன் என்னோடய சார்ட்டில் உங்களுக்கு அலர்ட் தெரியாது. லைக் நான் டிஸ்கார்டில் போடுற பிக்சரில் உங்களுக்கு அலர்ட் தெரியாது, ஆனால் என் சார்ட்டில் அங்கே அலர்ட் இருக்கும். எஸ்எல்ல ஒரு அலர்ட்டு, டிபியில் ஒரு அலர்ட்டு. நான் சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என் வேலையை பார்த்துன்னு இருப்பேன். ஏன்னா அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ அனலைஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் உட்காந்து இப்போ நான் இந்த ஒரு ட்ரேடில் இருக்கேன்னு நல்லா இப்படி போயிட்டுருப்பான், திடீர்னு இப்படி ஒரு செல் கேண்டில் வரும். அப்போ நான் அதை சார்ட்டில் பார்த்துட்டு இருந்தேன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, பிரேக் ஏன் போயிடுவேன், இல்லையா அந்த பயத்தில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவேன். ஏன் நான் சொல்கிறேன்னா இதை நான் பர்சனலி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன நடக்கும்னா, இங்கே மேலே இருக்கிற ஏதாவது ஒரு ஹையை கட் அடிச்சிருப்பான் மார்க்கெட். ஏன் இப்போ ஒய்எம் போய் கட் அடிச்சிட்டான்னு இந்த ஹையை என்கியூஎஸ் கட் அடிச்சிருக்க மாட்டான். ஐயோ ஒருவேளை எஸ்எம்டியாக மாறிடுமோ சொல்லிட்டு என்ன நானே ஏமாற்றிக்கிட்டு ஒன்று அந்த ட்ரேடை பிரேக் இன் போட்டுருவேன், இல்லை க்ளோஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த வர செல்லுன்றது என் மைண்ட்லேயே கிடையாது, அது என்னோடய அனலிசிஸே கிடையாது, அது என் பிளானும் கிடையாது. என் பிளானு பையி. அப்போ என் வேலை பையை எடுத்துமா, அடித்தா பூமிக்கு, அடிக்கலையா சாமிக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எஸ்எல்டிபி அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் உள்ளே இறங்குறேன். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அடுத்த பாயிண்ட், வின் ரேட். ஆர்ஆர் எவ்வளோ ப்ரோ? உனக்கு 50% 10 ட்ரேடில் 5 ட்ரேடு வின் ஆனாலும் உனக்கு 2 RR இருந்ததுன்னா நீ ப்ராஃபிட்டபுள் தான். மேக்ஸு தெரியும்ல உங்களுக்குலாம், ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு தானே வந்திருக்க. மேத்தமெட்டிக்ஸ் ட்ரேடிங்கே ஒரு ப்ராபபிலிட்டி தான். யூஸ் த ஃபக்கிங் மேத்தமெட்டிக்ஸ். 50% வின் ரேட்டு, ஒரு ட்ரேடுக்கு 2 RR, அப்போனா 1% ரிஸ்க்னா 2% ரிவார்டு. 2 5s are 10 ட்ரேட்ஸ் எடுக்கிற. அதில் உனக்கு இப்போ டிபி அடிச்சதுன்னா 5 ட்ரேட் டிபி அடிக்குது, விச் மீன்ஸ் 2 RR. அப்போ ஆல்மோஸ்ட் 10. அடுத்தது 5 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, ஈச் 1%. அப்போ 10 - 5 5%. ஓவரால் நீ நெட் ப்ராஃபிட் 5%ல் தானடா இருக்க. அப்புறம் என்னடா உனக்கு தூக்குது துடிக்குதுன்ற? நெட் ப்ராஃபிட் 5%ல் தான்டா இருக்க. சிம்பிள் மேக்ஸ்ரா இது. இத்தனைக்கும் எனக்கு 100% வின் ரேட்லாம் கிடையாது, 50% நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 50% வின் ரேட் வச்சு உன்னோட RR 2 RR இருந்தாலும் யூ ஆர் ப்ராஃபிட்டபுள். 5 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடிக்கணும், அதை அடிக்க தான் விட.
ஐயையோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, நான் போய்ட்டு மார்க்கெட்டில் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன். உன்னால் மார்க்கெட்டில் ஒரு மயிரையும் ஆட்ட முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. மார்க்கெட்டு தான் சுப்பீரியர், அவன் தான் அல்டிமேட்டு. அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டிடிஎஃப் அந்த மீம் தான், உங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ என்னடா பண்ண போகிறீங்க? அண்ணா எல்லாம் பெருசாக பண்ணுவேண்ணே. சரிடா என்னடா பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. அதே மாதிரி தான் இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே போய்ட்டு மார்க்கெட்டை குறை சொல்ல முடியாது, போய்ட்டு ட்ரம்ப்பை குறை சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கொஞ்சம்லாம் அவன் ட்ரேட் டிபிஐடிக்கு எஸ்எல் அடிச்சதுன்னா கரெக்டாக ப்ரோ இந்த ட்ரம்ப்னால தான் ப்ரோ எனக்கு ஸ்டாப் லாஸ், ட்ரம்ப் தான் ப்ரோ என் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறான்னு எனக்கு சிரிப்பு வரும். அது எனக்கு முன்னாடியே தெரியுமா? இப்போ அவன் வந்து பேச போகிறான்னு தெரியாது. அவனுக்கு எப்போ போர் அடியோ பேசுவான். அப்போ எனக்கு அது தேவையே இல்லையே, அது எனக்கு கையிலே இல்லையா? அது என்னோட அன்கண்ட்ரோலபிள் தானே. அப்போ உன்னால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ அந்த இடத்துல கொழுப்பு எடுத்து போயிட்டு 4% ரிஸ்க் வச்சுட்டு அந்த ட்ரேட் ஸ்டாப்பில் வச்சுன்னா போயிட்டு ட்ரம்ப்பை குறை சொல்லியிருந்தேன்னா ஒரு யூஸும் ஆகாது. ஓகேவா? புரிஞ்சுக்கோ. இதுதான் பேசிக்கான வின் ரேட்டோட ப்ராபபிலிட்டி. ஜஸ்ட் ஃபைண்ட் யுவர் வின் ரேட் அண்ட் ஃபைண்ட் யுவர் ஆர்ஆர். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தான், இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் அதை கவர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அடுத்து சில பேர் என்கிட்ட கேட்கறதெல்லாம், ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்க? நான் 1000 தடவை சொல்லிட்டேன், நான் ப்ரோக்கர் யூஸ் பண்ணல. நான் ப்ரோக்கர் எப்போ யூஸ் பண்ணேன்னா நியூஸுக்கு ட்ரேட் பண்ணும்போது ஃப்ளிப் பண்ணுறதுக்கு தான் நான் ப்ரோக்கர் யூஸ் பண்ணுவேன். அது என்ன ப்ரோக்கர் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ஒரு டைம் ஒரு ப்ரோக்கர் யூஸ் பண்ணுவேன். நான் சஜஸ்ட் பண்ணி அந்த ப்ரோக்கர்லேருந்து உனக்கு விட்ரா கொடுக்கணும்னா அப்புறம் ஏன் டப்பா டான்ஸ் ஆடுறோம், என்னை தூக்கின்னு போய் உட்கார வச்சுருவாங்க. எனக்கு அந்த தலைவலி தேவையில்லை. நெட் இருக்குல்ல, நீயே ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிக்கும். எவன் சொல்கிறதே நம்பாது, ஏன்னா எவனும் கேரண்டி கிடையாது. அண்ட் ப்ராப் ஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது. நீ ப்ரோக்கரில் $100 போட்டு வெறும் உனக்கு $100 தான் கேபிட்டல். ஆனால் அதே $100 நீ தூக்கி வந்து ப்ராப் ஃபார்மில் போட்டோன்னா உனக்கு $10,000 அக்கௌண்ட், விச் மீன்ஸ் அதோட ஒரிஜினல் $10,000 அக்கௌண்ட்டு. பட் அதோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டோட சைஸ் பார்த்தோன்னா உனக்கு $1,000. அப்போ உனக்கு இங்கே நீ அதே $100 தான் டெபாசிட் பண்ண போகிற. ஆனால் உனக்கு $1,000 கேபிட்டல் ட்ரேட் பண்ணுறதுக்கு $1,000 கேபிட்டல் வருது. ஆனால் நீ அதே இது தூக்கின்னு போய்ட்டு ஓன் பண்ணி இது ப்ரோக்கரில் போகிறேன்னு போட்டோன்னா எனக்கு ஒரு $100 தான் கேபிட்டல். நீ ஒன்னே பிக் பிரெயினோட ஐடியாலாம் வருவானுங்க. ப்ரோ எனக்கு லெவரேஜ் அவ்வளோ கொடுக்குறான் ப்ரோ, இவ்வளோ கொடுக்குறான் ப்ரோ. சரி ஓகே, போனால் $100 காலி உனக்கு. அங்கே ஒரே ட்ரேட்டு போனால் $100 காலி. ஆனால் இங்கே ப்ராப் ஃபார்ம்ல அப்படி கிடையவே கிடையாது. போனால் உனக்கு அந்த $100 அந்த $1000 1%, விச் மீன்ஸ் $100 போகுது. இப்போ ஒன்றே கேட்பாங்க, ப்ரோ அப்போ ரெண்டுமே $100. ஆமாம், உனக்கு அடுத்து உனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு உன்னோட ப்ரோக்கரில் சொந்த கேபிட்டலும் உன்கிட்ட காசு இல்லையே, வச்சு இந்த $100 நக்கின்னு போச்சு. ஆனால் உனக்கு ப்ராப் ஃபார்மில் அப்படி இல்லையே, எக்ஸ்ட்ரா $900 இருக்கே உனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. ப்ராப் ஃபார்ம்ஸ் இருக்கிற வரைக்கும் அவனுங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அட்வான்டேஜ் ப்ராப் ஃபார்ம் தான். அதோட ROI உங்களுக்கு தெரில இன்னும், உங்களோட அந்த ப்ராப் ஃபார்மோட கேமை பற்றி உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக புரியல. இப்போ உடனே அடுத்த கொஸ்டின் வரும், ப்ரோ அப்போ ப்ராப் ஃபார்ம்லாம் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் இங்கே யாருமே எதுவுமே சஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது என் கம்பெனி கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. சஜஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த கம்பெனி இழுத்து முட்டு போனால் நாளைக்கு நீ என்ன தான் வந்து சட்டையை பிடிப்ப. நீ தானடா அன்றைக்கி சொன்ன பெரிய பிடிங்க மாரி, இப்போ அந்த கம்பெனி இழுத்து முட்டு போயிட்டான், நான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தானா நாளைக்கு என்ன தான் தூக்கின்னு போய் உட்கார வைப்பாங்க உள்ள. நெட்டுன்னு ஒன்று இருக்குது, ChatGPTன்னு ஒன்று இருக்குது. உட்காந்து போட்டு தேடாது. தேடுறதுல உனக்கு என்ன வலிக்குது? தேடிட்டு ப்ரோ எனக்கு இந்த ப்ளாட்ஃபார்ம்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இதெல்லாம் யாராவது ஏதாவது அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா ப்ரோ, பே அவுட்லாம் எப்படி ப்ரோ தராங்க, ரூல்ஸ்லாம் எப்படி தராங்கன்னா அப்போ சொல்லலாம். அதை விட்டுட்டு நீ எந்த வேலையும் பண்ணாமல் உனக்கு நான் எல்லாத்தையும் வாழைப்பழத்தை உரித்து உன் வாயில் வைக்கினா வைக்க முடியாது. வாழைப்பழத்தை உரித்து தான் கொடுக்க முடியும். அதை எப்படி தேடலான்னு சொல்லி தான் தர முடியும். இங்கே போய் தேடு ப்ரோ, இந்த ஃபீச்சர்லாம் உனக்கு பட்ஜெட் எவ்வளோ, உனக்கான நியூஸ் ரூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீ சூஸ் பண்ணிக்கோ ப்ரோ. ரூல்ஸ்லாம் எப்படி உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, உனக்கு செட் ஆகுமான்னு பார்த்து நீ சூஸ் பண்ணிக்க ப்ரோன்னு உனக்கு சஜஷன் தான் கொடுக்க முடியும். உனக்கு நான் எல்லாத்தையும் உரிச்சு இந்த அப்பான அக்கௌண்ட்டை வாங்கி உன் கையில் கொடுக்க முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. நான் வேறு எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு வேறு தெரில, பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இன்கேஸ் இஃப் யூ கைஸ் ஹாவ் எனி டவுட்ஸ்
ஆர் இல்லை ப்ரோ எனக்கு எனக்கு இது புரியல ப்ரோ, இந்த ஒரு டாபிக் என்னன்னு சொல்லுங்கள், இல்லை இந்த ஒரு சைக்காலஜி பார்ட் எனக்கு புரியல ப்ரோ, இல்லை எனக்கு இது எப்படி இருந்ததுன்னு புரியல ப்ரோ, நீங்கள் இன்றைக்கி இந்த ட்ரேட் எடுத்தீங்களே ப்ரோ, நான் இந்த பயாஸ் வந்தேன் ப்ரோ, நீங்கள் என்ன ப்ரோ பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், ஐ மீன் நான் சொல்கிறது வந்து சின்ன சின்ன டவுட்ஸ், லைக் பெருசாக எனக்கு இந்த ஃபுல் கான்செப்ட் சொல்லிக் கொடுங்க ப்ரோ, எனக்கு உங்கள் கோர்ஸ் கொடுங்க ப்ரோ, நான் அப்போல்லாம் கிடையாது. குட்டி குட்டி டவுட்ஸ் உங்களுக்கு கேளுன்றப்ப ஃபீல் ஃப்ரீ டு டெக்ஸ்ட் மீ இன் இன்ஸ்டா ஆர் டிஸ்கார்ட் வார் எவர். நான் யாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. நீ நடுராத்திரிக்கு 1 மணி டவுட்டு கேட்டாலும் நான் ஆன்லைனில் இருந்தானா உனக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ நேரம் யார் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ இது உங்களுக்கான பதிவு. ஏன்னா ஆல்ரெடி பாதி பேர் ஓட்டிருப்பீங்க இவ்வளோ நேரம் காட்டுன்னு. பட் இவ்வளோ நேரம் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ டோன்ட் ஹெசிடேட். நீங்கள் டிஸ்கார்டில் தான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கூச்சமாக இருக்குது ப்ரோ, யாராவது எதாவது கேட்டு தப்பாக நினச்சிப்பாங்க ப்ரோ, நான் உங்களுக்கு தனியாக அனுப்புவேன்னா டேரெக்டாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கார்ட்லேயே ப்ரைவேட் டிஎம் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்லிட்டேன், டிஸ்கார்டில் என் பேரில் 4-5 பேர் இருப்பானுங்க ஸ்கேமர். மறுபடியும் சொல்கிறேன், நான் யாருக்கும் போய்ட்டு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன், உனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டும் நான் கொடுக்க மாட்டேன். நீயா எனக்கு மெசேஜ் பண்ணால் நான் ரிப்ளை பண்ணுவேனே தவிர்த்து நானாக உனக்கு பண்ண மாட்டேன். அதையும் மாரி நீங்கள் யாராவது ஏமாற்றிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் இதோட ஒரு 1000 தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்போ டவுட்டுன்னொன்னே இந்த மாதிரி சில்லித்தனமான டவுட்லாம் என்கிட்ட வந்து கேட்டுன்னு இருக்காதீங்க. ப்ரோ பிப்புனா என்ன, ஸ்ப்ரெட்டுனா என்ன ப்ரோ, இந்த பொசிஷன்னா என்ன ப்ரோ, ப்ரோக்கர்னா என்ன ப்ரோ, டெமோ அக்கௌண்ட் எப்படி ப்ரோ ஓப்பன் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப 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 பேசிக்ஸு. அதெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயே தேடினா கிடச்சிரும். நான் சொல்ல வர டவுட்ஸ் என்னன்றது ஆஸ் எ ட்ரேடராக யூ கைஸ் நோ. ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எல்லாருமே ஓரளவுக்கு ட்ரேடிங் நாலேஜ் உள்ளவங்க தான். ஸோ யூ கைஸ் நோ வாட் ஐம் சேயிங். இந்த சின்ன குட்டி டவுட்டு பேசிக்கான ஸ்டஃப்லாம் கேட்டிங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, சாரி. நான் மூஞ்சி அடிச்ச மாதிரி போய் யூடியூப்பை பாருன்றுவேன். ஏன்னா எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் சொல்லித்தரணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. பட் எனக்கு இத்தனை பேர் நீங்கள் இது பண்ணுறது பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு தரேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, நான் இன்ஸ்டாவில் தான் இருப்பேன். ஒரே ஒரு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணாமலாம் இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும். இன்கேஸ் அதுவும் ரொம்ப ரேராக தான் டைம் ஆகும். எனக்கு மெசேஜ் பண்ணவங்கன்னா ஆல்ரெடி தெரியும் நான் எவ்வளோ ஸ்பீடாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் டிலே ஆகும், இன்கேஸ் நான் ட்ரேடில் இருக்கிறேன்னா, இல்லை நான் தூங்கிட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது பண்ணிருப்பேன், அப்போ வேணால் டிலே ஆகும். மற்றபடி நான் யூஸ்வலி எப்போவுமே வந்தது ஆன் டைமுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி யாரையும் வெயிட் பண்ண வைக்க பிடிக்காது. ஏன்னா ஒரு காலத்தில் நான் அந்த மாதிரி ரிப்ளைக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். உடனே இப்போ பொண்ணுங்கன்றாதீங்க, அவளுங்களுக்காக நல்லா வெயிட் பண்ண மாட்டேன். பண்ணுறதுக்கு பண்ணனா போனான்னு விட்டுருவேன். ஒரு சில கனெக்ஷன்ஸ் நான் மேக் பண்ணும்போது அந்த அதர் பர்சன் அங்கே ஆப்போசிட்டில் பேசுகிற பர்சன் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஹவு இட் ஃபீல்ஸ். ஸோ அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்போ வரைக்குமே பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஐ நெவர் மேட் எனி ஒன் வெயிட். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ. உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, கஷ்டமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று சைக்காலஜிக்கலாக நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்குன்னு ஒன்றே தூக்கி வந்து ப்ரோ எனக்கு ஒரு 5K அக்கௌண்ட் வாங்கி கொடுங்க, 10K அக்கௌண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் அப்படியே பிளாக் பண்ணுறேன். இங்கே நான் ஒன்றும் மதர் தெரேசா கிடையாது, எல்லாருக்கும் உட்காந்து சேரிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இப்போ இது டாபிக் சொல்லும் போது தான் லாஸ்ட் ஃபைனல் டாபிக். தயவு செஞ்சு காசு எல்லாம் ட்ரேடிங் பக்கம் வராதிங்கடா ப்ளீஸ்ரா. இது காசு போட்டு காசு வேலை எடுக்கிற பிஸ்னஸ்ரா. ஃபஸ்ட்டு 3 வருஷம் காசு தாண்டா விடுவீங்க. இந்த 4 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணிட்டேன், ஒரே ஒரு அக்கௌண்ட் வாங்கி தாங்க ப்ரோ, என்னோடய ஃபைனல் சான்ஸ் ப்ரோ அப்படின்றனா, லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாங்கி தரேன்னே வச்சுக்கோங்க. இப்போ அந்த அக்கௌண்ட்டு ப்ளோ ஆயிடுச்சு, அப்போ அடுத்த அக்கௌண்ட்டுக்கு எவங்கிட்ட போய் கேட்டுன்னு இருப்பேன். இங்கே நீங்கள் நான் என்னால் காசு எனக்கு வேலை இல்லை ப்ரோ வேலை அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. இங்கே 1008 வேலை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சின்ன பையன் 17 வயசு 16 வயசு பையன் 18 வயசு பையன்லாம் பார்ட் டைமில் ஃப்ரீலான்சராக ஏதோ வேலை பார்த்து அதுலேருந்து வர காசு வச்சு அக்கௌண்ட் வாங்கிட்டு இருக்க ஆள்லாம் எனக்கு பார்த்துருக்கேன் நான். அதுக்குன்னு ஒன்றே அவனுங்க ஃபாரினர்லாம் கிடையாது, இங்கே தான் இருக்கிறானுங்க, சென்னையில் தான் இருக்கானுங்க. அங்கே எவ்வளவோ வேலை இருக்குது, ரேப்பிடோ ஓட்டு, இல்லை ஸ்விக்கி ஓட்டு, இல்லை ஜொமேட்டோ ஓட்டு, காலேஜ் படிக்கிறதா இருந்தால், இல்லை ஏதாவது ஒரு கடையில் போய் பார்ட் டைமில் வேலை பாரு, ஏதோ ஒன்று பண்ணு. உன்னால் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கிறதுக்கு கூட உங்ககிட்ட கேபிட்டல் இல்லைன்னா தயவு செஞ்சு ட்ரேடிங் பக்கம் வந்துடாது. ட்ரேடிங் இஸ் எ எக்ஸ்பென்சிவ் கேம். ட்ரேடிங் வியூ ப்ரீமியம்க்கு 1500 ரூபா போடணும், ஏன்னா அப்போ தான் பேக் டெஸ்ட் பண்ண முடியும், பார் ரீப்ளே கொடுப்பான், டேட்டா எடுக்க முடியும்.
அடுத்தது அக்கௌண்ட் வாங்குறதுக்கு கேபிட்டல் வேணும். மாதம் அக்கௌண்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு அக்கௌண்ட்னு வச்சா கூட ஒரு $50K $40 வருது. $40னா எவ்வளோ? 3500 3200 வரும். அது ஒரு 3200 ட்ரேடிங் வியூக்கு மாதம் ஒரு 1500. அப்போ மாதத்துக்கு நீ இதுக்கே ட்ரேடிங்க்கே $5000 செலவு பண்ணுற. அப்போ பார்த்துக்கோ, இது எக்ஸ்பென்சிவான கேம். தயவு செஞ்சு காசெல்லாம் உள்ளே வந்துடாதீங்கடா பேர பசங்களா. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கெல்லாம் பாவமாக இருக்கும். எத்தனை பேர் தெரியுமா ட்விட்டரில் உட்காந்து கேட்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. என்னடா இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்களேடா அப்படின்னு. எனக்கு ஸ்டார்டிங் டைமில் அக்கௌண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தான், ஃப்ரெண்டுன்னு. அவன் தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணான். நான் வெக்கமே இல்லாமல் சொல்லுவேன், அவன் தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணான், எல்லாமே பண்ணான். இப்போ அவன் கூட நான் பேசுறது கூட கிடையாது. அது வேறு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் எனக்கும் அவனுக்கும். பட் எல்லாருக்கும் அப்படி ஃப்ரெண்டு இருப்பானான்னு கேட்டால் கிடையாது. தயவு செஞ்சு வேலைக்கு போங்க. இவனுங்க சொல்கிற மாதிரி வேலைலாம் இல்லை, 9 to 5லாம் ஸ்கேமு. நான் ட்ரேடிங்கில் தான் பணம் பார்க்க போகிறேன், நானும் ரிஸ்க் எடுக்க ரெடி ப்ரோ அப்படின்னா பி மை கெஸ்ட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ ஃபைனலாக எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ சில பேருக்கு கேட்பீங்க, அப்போ நாங்களாம் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாதா, நாங்களாம் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாதா? இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்கும் உனக்கு ஓகேனா ட்ரேடிங் ஜாலியாக பண்ணு. யாருமே உன்னை எதுவுமே கேட்கல. இல்லை ப்ரோ, என்னாலாம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் டைம் பார்க்க வெயிட் பண்ண முடியாது ப்ரோ. எனக்கு இம்மீடியட்டாக அப்படியே அந்த இந்த அது பேர் என்னது, கமலேஷ்ஜி சொல்லுவானே, பாட்டில்னாலும் பவுட்ருனாலும் ரிஸ்க்கு ஒன்று தான், ஆனால் துட்டு வேறு. அந்த மாதிரி எனக்கு இதை அடித்தா அப்படியே ஸ்வின்னு ஏறும் அப்படின்ற மாதிரி. இல்லை ப்ரோ, எனக்கெல்லாம் இவ்வளோலாம் செட் ஆகும் ப்ரோ. நமக்கு அடித்தோடனே கின்னு ஏறணும் ப்ரோ. அப்படின்னா மார்க்கெட்டை அடித்தோடனே மார்க்கெட்டை கின்னு இப்படி நீங்கள் 10 கான்ட்ராக்ட் இப்படி லாங் அழுத்தனா, லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 10 கான்ட்ராக்ட் ஒரு லாங் அடிக்கிற அப்படின்னா, மார்க்கெட்டு நல்லா இப்படி போயிட்டு இப்படி சிங்குன்னு அடுத்து அதே 10 கான்ட்ராக்ட் வந்து உன்னை ஸ்டாப் லாஸ் அடிக்கும். உன்னை ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மறுபடியும் நீ மேலே போகும். என்ன பண்ணுவேன், சரி இப்போ விட்டதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே 10 கான்ட்ராக்டை 15ஆக மாற்றுவேன். மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுவோம், ஜிங் அப்படின்னு ஒரு கீழே வரும். சரி ஓகே, இப்போ நம்ம பயாஸில் தான் தப்பு பண்ணிட்டோம், அப்போ நம்ம செல்லு ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே 10 அடிக்கிற, இங்கே 15 அடிக்கிற. இப்போ அந்த 15 30ஆக மாறும், இல்லை 20ஆக மாறும். அடுத்து இங்கே செல் அடிப்பேன். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவோம், ஜிங் அப்படின்னு மேலே போகும். ஸோ இந்த மாதிரி மேட்டர்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ரெடி ப்ரோ அப்படின்னா ட்ரேடிங்கை கையில் எடு. இல்லையா தயவு செஞ்சு அப்படியே ஓடி போயிடு, வேறு ஏதாவது வேலையை பார்த்துக்கோ. ஓகேவா? இங்கே ஹை பேயிங் ஸ்கில்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ட்ரேடிங்லேருந்து தான் நான் பணம் சம்பாதிக்கிறேன்னு எவனுமே சொல்ல முடியாது. ட்ரேடிங்கில் பணக்காரன் ஆக முடியாது, அதுதான் நிசப்தமான உண்மை. அப்போ எல்லாரும் இப்போ லேம்போ கிம்போலாம் வச்சுருக்கானுங்களே ப்ரோ, அப்போ அவனுங்களாம் எப்படி ப்ரோ ட்ரேடிங்லேருந்து சம்பாதிக்கிறாங்கன்னா, அவனுங்களோட ஃபுல் ப்ரைமரி சோர்ஸே ட்ரேடிங்காக இருக்காது, அது உங்களுக்கே தெரியாது. ஓகேவா? அவனுங்க ட்ரேடிங் எதுக்குன்னா, ட்ரேடிங்லேருந்து வர இன்கம்மை வச்சு நான் அடுத்தடுத்த பேசிவ் இன்கம்ஸ் ரெடி பண்ணணும். எதர் இப்போ நான் நினச்சா ஒரு டிஸ்கவுண்ட் பெய்டு சர்வர் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கு மந்த்லி ஒரு $50 சார்ஜ் பண்ணால் கூட ஒரு 10 பேர் சேர்ந்தால் அது எனக்கு ஒரு மந்த்லி $500. அதே இது வந்து 20 பேர் சேர்ந்தால் 50 × 10னா 500, 50 × 20னா $1000. அது ஒரு மந்த்லி. அடுத்து நான் என்ன பண்ணலாம், சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கலாம், அதுக்கு ஒரு $50. அதுக்கு ஒரு 20 பேர் சேர்ந்தாங்கன்னா அது $1000, $2000. அடுத்தது வேறு என்ன பண்ணலாம், கோர்ஸ் விற்கலாம். என் கோர்ஸ் ஒரு $100ன்னு வச்சா கூட அதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்தால் அது ஒரு $1000. அதுக்கு ஒரு 20 பேர் சேர்ந்தால் $2000. அப்போ 2000, இது ஒரு 2000, $4000 எனக்கு மந்த்லி. ட்ரேட் பண்ணாமே எனக்கு $4000 வருது மாதம். அது ட்ரேடிங்கிறது ஒரு ஸ்கில். அதை வச்சு நான் அவுட் சோர்ஸ் அதர் பேசிவ் இன்கம்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். அப்படி தான் உன்னால் பணக்காரனாக ஆக முடியும். பிஸ்னஸ் பண்ணுறது தான் அதே லாஜிக் தான் இங்கே. ஒரு பிஸ்னஸ் வச்சுனா உன்னால் பணக்காரனாக ஆக முடியாது. அந்த பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட்ஸை எடுத்து அடுத்தடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுவேன், இல்லை இருக்கிற பிரான்ச்சே எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், பெருசாக வேறு ஏதாவது புதுசாக பிளான் பண்ணுவேன். அப்படி தான் உன்னால் பணக்காரனாக ஆக முடியும். ட்ரூ வெல்த் அங்கே தான் க்ரியேட் ஆகும். ட்ரேடிங்லேருந்து ட்ரூ வெல்த் க்ரியேட் ஆகாது. ட்ரேடிங்கை நீ ஜஸ்ட் ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சு வீடு கட்டுறதுக்கு எப்படி அடித்தளம் போடுவே அந்த மாதிரி ட்ரேடிங்கிறது ஒரு அடித்தளம். அதுலேருந்து வர ப்ராஃபிட்ஸை வச்சு நீ அது மூலமாக தான் டைவர்சிஃபை பண்ணணும். இதர் லேண்டு வாங்குறதோ, இல்லை வேறு ஏதாவது ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை வர காசை வச்சு நீ ஏதாவது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ, அப்படி இது பண்ணால் தான் உன்னால் பணம் பார்க்க முடியும். ட்ரேடிங்லேருந்து பணக்காரனாக ஆக முடியாது. யூ கேன் பி ரிச் ஃப்ரம் ட்ரேடிங், பட் யூ கான் மேக் வெல்த் ஃப்ரம் ட்ரேடிங். ரிச்சுன்றது வேறு, வெல்த்துன்றது வேறு. இப்போ ரிச்சுன்றது பணம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும், வெல்த்துன்றது போகாது, லைஃப் லாங் இருக்கிறதுக்கு பேர் தான் வெல்த். வந்துட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் மூடு கிடையாது. வந்துருச்சு, நம்ம 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 டப்பான்னு முடிச்சிட்டோம்,
அவ்வளோதான், மூடு போயிடுச்சுன்னு போய் உட்காரத்துக்கு இது மூடு கிடையாது. இட் டேக்ஸ் டைம், இட் வில் கம், யூ நீட் டு கிவ் த டைம் ஃபார் இட், அவ்வளோதான். ஸோ ரொம்ப நேரம் கொலன்னு பேசி முடிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து இதை கேட்டிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், யூ கைஸ் வில் கெட் த பே அவுட், யூ கைஸ் வில் பாஸ் அக்கௌண்ட்ஸ். நீங்களும் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுவீங்க, நீங்களும் பே அவுட் எடுப்பீங்க, நீங்களும் ஒரு நல்ல ட்ரேடராக மாறுவீங்க. அண்ட் ஐ ட்ரஸ்ட் யூ. ஏன்னா இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்குறேன்னா உங்களுக்கு பொறுமைன்றது ஒன்று நிறையவே இருக்கும். ஸோ ஐ ட்ரஸ்ட் யூ. வில் மீட் யூ ஆன் தி அதர் எண்ட். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் ஈமான் காட்ஸுக்கிட்டேருந்து ஒரு டைலாக் சுட்டுட்டேன், அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஐ எம் ஆல்வேஸ் ரூட்டிங் ஃபார் யூ அண்ட் ஐ வில் பி வாட்சிங் யூ ஃப்ரம் அஃபார். இது இமான் காட்ஸ் எல்லா வீடியோவிலும் சொல்லுவான் லாஸ்ட்டில். அது எனக்கு ஒரு மாதிரி பர்சனல் கனெக்டாக இருந்தது. லைக் அவனே என்கிட்ட சொல்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு குட்டி எனக்குள்ளே ஒரு கனெக்டாக வந்துருச்சு. ஸோ அதை நான் அப்படியே உங்களுக்கும் தரேன். ஐ வில் பி வாட்சிங் யூ ஃப்ரம் அஃபார் அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் ரூட்டிங் ஃபார் யூ. நீ என்னை விட நல்லா ட்ரேட் பண்ணாலும் நான் சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். ஏன்னா இது வந்து எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ். இதில் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பாடுறான், அவன் சூப்பராக பண்ணியிருக்கான் பாடுறான். நான் வெக்கமே பட மாட்டேன், அதெல்லாம் ஓப்பனாக சொல்லுவேன், அவன் சூப்பராக தேரான்டா ட்ரேடு அப்படின்னுவேன். அந்த மாதிரி ஒரு டைப்பு நான். ஸோ கைஸ், ஐ திங்க் இந்த ஒரு வீடியோவோட போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்காலஜி வீடியோலாம் தேவை கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஸோ நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்றைக்கி பிபிஐ நியூஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ பார்த்து மகிழுங்கள். நாளைக்கு சிபிஐ இருக்குது. ஸோ கைஸ், மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நாளைக்கு இல்லை, லைவில் பார்ப்போம். அதை தாண்டி அடுத்த கண்டென்ட்ன்றது எப்போ வரும்ன்றது எனக்கே தெரில. பார்ப்போம் கைஸ். டேக் கேர், trade safe and trade carefully and trade responsibly, as I always say. Cheers. I came, I saw, I conquered.